ஒரு குடை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சற்று நேரத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே சண்டை பிடிக்க போகிறார். நல்லூர் கந்த சுவாமி கோயில்ல இன்று ஒரு சண்டை இடம்பெற இருக்கிறது. முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு சண்டை. அந்த சண்டையினை நல்லூர் கந்த சுவாமி கோயிலுடைய இந்த முன்றலிலே வித்தியாசமாக செய்து காட்டுவார்கள். எப்படி அந்த திருவிழா இடம்பெற போகின்றது என்பதுதான் இந்த காணொளி. இது யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. நல்லூர் கந்த சுவாமி கோயிலே என்னெல்லாம் இடம்பெறுதுன்னு பாருங்கள். முருகன் போல ஒரு சிறுவன் வந்திருக்கின்றார். காலை நேரத்தில் இப்படி பல விடயங்கள் இங்கே இடம்பெறும். பார்ப்பதற்கு பாருங்க, கையில் ஒரு வெள்ளி வேல், அழகாக இருக்கிறார் அவர். இருபத்தி 2ஆம் நாளிலே அந்த சண்டையினை ஆலய முன்றலிலே இந்த இடத்திலே செய்து காட்டுவார்கள். தங்க நகைகளுடன் தங்க வாகனத்திலே முருகப்பெருமான் வருவார். அதை எப்படி வருவார் என பார்க்க போகின்றோம். அது மட்டும் இல்லை, மாம்பழம் இல்லையே கிடைக்கவில்லையே என அவர் தண்டாயுத பாணியாக மாறிவிடுவார். அப்பொழுது தலையிலே ஆலய குருக்கள் ஒரு பெட்டியினை கொண்டு வருவார். அந்த பெட்டியினை கொண்டு வந்ததும் ஒரு குடை ஒன்று அப்பொழுது மூடப்படும். முருகப்பெருமானை சுற்றி மூடுவார்கள். அந்த காட்சியெல்லாம் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். அதெல்லாம் பார்க்க அப்படியே புல்லரிக்கும். பிள்ளையாரும் முருகனும் தங்க வாகனம், உண்மையான தங்க வாகனத்திலே வரப்போகின்றார்கள். அது எப்படியான வாகனம் என பார்க்க போகின்றோம். இங்கே என்னெல்லாம் இடம்பெறுகின்றது, வெளி வீதிகளில் என்னெல்லாம் இடம்பெறுகிறது என பல புல்லரிக்கும் காட்சிகள் வித்தியாசமாக நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திலே அதை செய்து காட்டுவார்கள். 22ஆம் நாள் காலை உற்சவமும் 22ஆம் நாள் மாலை உற்சவமும் ஒரு முக திருவிழா என இடம்பெறும். உலகமே வியந்து பார்க்கின்ற அந்த திருவிழா. விஸ்வ பிரம்மஸ்ரீ பிரசன்னா குருக்கள் இதிலே கட்டியம் கூறுவார். மாலையில் அந்த காணொளி வரும். இந்த காணொளியை காலையில் நான் போடுகின்றேன். இப்பொழுது முருகப்பெருமானும் பிள்ளையாரும் வெளியிலே வருகின்ற அந்த காட்சி. முன்னாலே 2 தீவட்டிகள் வந்துவிட்டது. ஆலய குருக்கள் அனைவரும் செம்மஞ்சள் நிற வேஷ்டியை அணிந்திருக்கின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அலங்கார நல்லூரா. முருகப்பெருமான் பிள்ளையார் வருவதற்கு முதல் நாவல் நிற குடையும் செம்மஞ்சள் நிற குடையும் இந்த இடத்திலே முன்னாலே வந்திருக்கின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கே விநாயக பெருமான் தங்க மூஷிக வாகனம் எலி வாகனத்திலே வந்து கொண்டிருக்கின்ற அற்புத காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக முருகப்பெருமான் தங்க மயில் வாகனத்திலே தங்க நகைகளுடன் வருகின்ற காட்சி. விஸ்வ பிரம்மஸ்ரீ வைகுந்தவாசன் குருக்கள்
முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் சற்று நேரத்திலே பஞ்சாரத்தை காட்டுகின்ற காட்சியினை பார்க்க போகின்றோம். காலை நேரம் 7:05 இந்த காட்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விநாயகர் பெருமான் செல்லுகின்ற காட்சியும் முருகப்பெருமான் செல்லுகின்ற காட்சியினையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது முருகப்பெருமானும் பிள்ளையாரும் ஒன்றாக தெற்கு திசை நோக்கி திரும்புகின்ற காட்சி. நல்லூர் கந்த சுவாமியார் மற்றும் விநாயகர் பெருமான் சண்முக வாசல் கோபுரமூடாக செல்லுகின்ற காட்சி, அதாவது கோபுரத்துக்கு செல்லுகின்ற காட்சி, அதாவது தெற்கு வாசல் கோபுரம். எல்லோரும் இன்றைய தினம் மாம்பழத்தினை வழங்குவார்கள். அந்த காட்சி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் மாம்பழ திருவிழா. முன்னாலேயும் சுவாமி செல்லுகின்ற பின்பகுதியிலையும் என்னெல்லாம் இடம்பெறுகிறது என பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், அனைவரும் மாம்பழம் வைத்திருக்கின்றார்கள்.
முருகப்பெருமான் செல்லுகின்ற பொழுது இந்த மடம், அதாவது நல்லூர் கந்தன், அதாவது நல்லூர் முத்துத்தம்பி மடத்திலே மாம்பழம் எல்லாம் கொடுப்பார்கள். இப்பொழுது நல்லூர் கந்த சுவாமியார் வடக்கு பிரகாரம் திரும்புகின்ற காட்சி. பாருங்கள் பக்தர்களே, மாம்பழ சண்டையை இப்பொழுது பார்க்க போகின்றீர்கள். இப்பொழுது மாம்பழங்களை உள்ளே கொண்டு செல்கின்றார்கள். பக்தர்கள் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாம்பழத்தை பக்தியோடு வாங்கி உண்ணுவார்கள். இப்பொழுது முருகப்பெருமான் கிழக்கு வாசல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே அங்கே ஒரு சண்டை இடம்பெற இருக்கிறது. அதைத்தான் பக்தர்கள் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது கையிலே மாம்பழங்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். பாருங்கள், இந்த மாம்பழத்துக்காகத்தான் இன்றைய தினம் முருகப்பெருமான் பிள்ளையாரும் சண்டை பிடிக்க போகிறார்கள். இந்த இடத்திலே ஒரு பிரிவு ஒன்று இடம்பெறுகிறது. முருகப்பெருமானும் பிள்ளையாரும் ஆலயத்துக்கு அருகிலே வந்ததும் அன்னளவாக ஒரு 7:30 நெருங்குகின்ற பொழுது, அதாவது முருகப்பெருமானுக்கு புரிம்பாக ஒரு நாதஸ்வரமும் தவிலும், பிள்ளையாருக்கு புரிம்பாக ஒரு நாதஸ்வரம் தவிலும் பிரிந்து செல்கின்ற காட்சி. திருச்சிற்றம்பலம் வாதன சொல்லி ஊரூர்கள் தோறும் உழந்தலையும் வீணற்காக்கையின் வருவாய் இளவேல் முருகா. தெய்வானை வள்ளி தினமும் மணி செய்யும் சேவகனே, செவ்வாய்க்கிழமை வருவாய் நல்லூரில் வாழ்வேலவனே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய மகோற்சவத்தின் சிறப்பாக இன்று பெருமானுக்கு மாம்பழ திருவிழா இங்கு நடைபெறுகின்றது. இங்கே பெருமான் அந்த மாம்பழ திருவிழாவிலே விநாயகர் சமேதமாக பொருந்தாத செய்கை பொழிய கண்டேன், போற்றி செய்து விண்ணோர்கள் போல கண்டேன், பரிந்தார் கருளும் பரிசு கண்டேன், வாராய் புனலாகி நிற்கை கண்டேன், விருந்தாய் பரந்த தொகுதி கண்டேன், மெல்லியலும் விநாயகனும் தோன்ற கண்டேன், மருந்தாய் பிணி தீர்க்க கண்டேன், வாய்மோர் அடிகளை நான் கண்டவாறே என்று அங்கே திருஞான சம்பந்தர் கூறுவது போல அந்த பெருமான் விநாயக பெருமான் இன்று தன்னுடைய சோதரனுடன் இங்கு வருகின்ற இந்த காட்சி, அந்த ஒருமுக காட்சி மிகவும் அற்புதமாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த மாம்பழ திருவிழா என்று சொல்லப்படுகின்ற கைலையம் கிரியிலே வீற்றிருந்த ஈசனார் தன்னுடைய நாரதனார் கிடைத்த அந்த மாம்பழத்தை தன்னுடைய மைந்தர் இருவர்களுக்கிடையே பகிர வேண்டும் என்று நினைத்து இந்த உலகினை சுற்றி வருவர் யாரோ அவருக்கே இந்த மாங்கனி கிடைக்கும் என்று அங்கே ஈசனார் கூற, அங்கே முருகப்பெருமான் தன்னுடைய பச்சை மயிலிலே ஏறி இந்த உலகை சுற்றி வர வழிக்கிடுகின்றார். ஆனால் விநாயக பெருமானோ தன்னுடைய மூசிகத்திலே தந்தையையும் தாயையும் சுற்றி வந்து அந்த மாங்கனியை பெறுகின்ற அந்த ஐதீக புராண கதைகள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமான் அந்த மாங்கனியை பெற அங்கே முருகப்பெருமான் அங்கே கோபம் கொண்டு சீட்டம் கொண்டு தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் களைந்துவிட்டு கச்சையுடன் அங்கே பெருமான் அந்த பழனிமலை என்று சொல்லப்படுகின்ற அந்த பழனிமலையிலே வீட்டிற்க அங்கே ஆயத்தமாகின்றார். ஆகவே தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அங்கே தான் எவ்வளவு எளிய வடிவம் எடுப்பேனோ அந்த வடிவத்தை எல்லாம் நான் தன்னுடைய அடியவர்களுக்காக எடுப்பேன் என்று அங்கே விநாயக பெருமான் முருகப்பெருமான் கூறுவது போல இந்த மாம்பழ திருவிழா நடைபெறுகின்றது. இங்கே விநாயக பெருமான் நல்லையம்பதியிலே இருக்கின்ற இந்த தேரடியிலே வில்வங்கள் நிறைந்த இந்த தேரடியை சுற்றி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே விநாயக பெருமான் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து என்று அங்கே விநாயக பெருமான்
அங்கே பழனி ஆண்டவர் இப்பொழுது அந்த தேரடியிலே வில்வ மரத்தடியிலே உண்மையிலேயே நல்லையம்பதியிலே இருக்கின்ற அந்த தேரடியிலே இருக்கின்ற வில்வ மரத்திற்கு மிகவும் மகத்துவம் உண்டு. ஆகவே அந்த தேரடியை இப்பொழுது சுற்றி பெருமான் அங்கே அந்த தங்க மயிலிலே அந்த பழனியம் பெருமான் இங்கே நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற பழனியம் பெருமான் இங்கு இப்பொழுது அந்த தேரடியை சுற்றி வருகின்ற அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வீரமாமயில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா காண குரத்தி மகிழும் பாதா காக்கும் கடவுள் துதிக்கும் நாதா வீரமாமயில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா என்று அங்கே யோகர் சுவாமி தன்னுடைய நச்சிந்தனையிலே கூறுவது போல அங்கே பழனி பெருமான் அந்த தேரடியிலே வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம் பண்ணுகின்றது. அங்கே நல்லையம்பதி என்று சொன்னால் அங்கே அந்த தேரடி, அந்த தேரடியிலே இருந்து அருள்பாலித்த சித்தர்களும் முனிவர்களும் அங்கே இருக்க அங்கே பெருமான் விநாயக பெருமான் உலகை சுற்றி வந்து அந்த மாங்கனியை பெறுகின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே பிரதம சிவாச்சாரியார் அவர்கள் அங்கே பஞ்சாலாத்தி காட்ட அங்கே பெருமான் அந்த மாம்பழத்தை பெற்று அங்கே பெருமானுக்கு அங்கே விநாயக பெருமானுக்கு அங்கே அந்த மாம்பழம் அளித்து பிரதம சிவாச்சாரியார் அவர்கள் இப்பொழுது பஞ்சாலாத்தி காட்டி அந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான் தன்மையினால் கண்ணிற் பணிமின் கனிந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வோடு அங்கே மாம்பழம் பெற்ற விநாயக பெருமான் தந்தையிடமிருந்து அந்த ஈசனாரிடமிருந்து அந்த மாம்பழத்தை பெற்ற விநாயக பெருமான் அங்கே இருக்க அங்கே நல்லையம்பதியிலே வீற்றிருக்கின்ற பழனி ஆண்டவர் கோபம் கொண்டு தன்னுடைய நகை ஆபரணங்களை களைந்து அங்கே பழனிக்கு கச்சையுடன் செல்கின்ற அந்த புராண கதைகளுடன் தொடர்புடையதாக இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றது என்பதனை இந்த நல்லையம்பதியிலே இருந்து கூறிக்கொள்கின்றோம். நன்றி. விநாயக பெருமானுக்கு இப்பொழுது மாம்பழம் வழங்கப்பட்டு விட்டது. அடுத்ததாகத்தான் இனி சண்டை உருவாக போகிறது. அங்கே விநாயக பெருமானினுடைய கையிலே மாங்கனி இருக்கின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், நான் கூறியது போல ஒரு குடையொன்று வருகிறது, ஒரு குடையொன்று. இப்பொழுது அங்கே முருகப்பெருமான் கோபமாக வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது வேகமாக சுவாமி வாகனத்தை கொண்டு வருவார்கள். இப்பொழுது பிள்ளையாரும் முருகனும் அருகிலே வந்து விட்டார்கள். முருகப்பெருமான் கோபமாக இருக்கிறார். அங்கே குடையினாலே முருகப்பெருமானை மூடுகின்ற காட்சியினையும் ஒரு குருக்கள் தலையிலே பெட்டியை வைத்து மேலே ஏறுகின்ற காட்சியினையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள் என்னவெல்லாம் இடம்பெறுகிறது என்று சொல்லி. முருகப்பெருமான் இன்னும் சற்று நேரத்திலே ஒரு ஆண்டி கோலத்திலே வரப்போகின்றார். முருகப்பெருமானும் பிள்ளையாரும் மாம்பழத்தை பெறுவதற்காக உலகத்தை சுற்றி வந்த அந்த போட்டியிலே விநாயக பெருமான் வெற்றி பெற்று மாம்பழத்தை பெற்ற பின்பு, அதாவது தாய் தந்தையாரை சுற்றி வருகின்றார். அதுவே என் உலகம் என்கின்றார். சிவபெருமான் மாங்கனியை வழங்கிய பிறகு முருகப்பெருமான் இப்பொழுது கோபித்து கொண்டு தன்னுடைய அங்க வஸ்திரங்களை களைந்து காட்சி கொடுக்கின்ற அற்புத காட்சி. உலகத்திற்கு இதை உணர்த்துவது தாய் தந்தையரே உலகம். எனவே இந்த காணொளி பார்க்கின்ற அனைவரும் உங்களுடைய அம்மா அப்பாவை தயவு செய்து மதியுங்கள். அவர்களே உங்கள் உலகம்.
அலங்காரா நல்லூரா முருகப்பெருமான் ஆண்டி கோலத்திலே இப்பொழுது நிற்கின்ற காட்சி. அதாவது தண்டாயுதபாணி உற்சவம் என்பது இதுதான். மாங்கனியை பெற்ற விநாயகர் ஆலயத்துக்குள்ளே செல்வதும் ஆண்டியாகிய முருகன் அதாவது தண்டாயுதபாணி கோலத்திலே நிற்கின்ற காட்சியினையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது முருகப்பெருமான் மீண்டும் சண்முக வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அதாவது தெற்கு வாசல் கோபுரம். பாருங்கள், முருகப்பெருமானுக்கு செம்மஞ்சள் நிற ஒரு ஆடை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ருத்ராட்ச மாலையும் அத்தோடு செம்மஞ்சள் நிற ஒரு பூமாலையும் வழங்கி இருக்கின்றார்கள். தண்டாயுதபாணியாக மாறிய முருகப்பெருமானை தங்க மயிலிலே மிக அருகிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். சண்முக வாசல் கோபுரம். இப்பொழுது நேரம் 8 மணிக்கு இன்னும் 10 நிமிடம் இருக்கின்றது. இங்கே முருகனை இனி சாந்தப்படுத்துவார்கள். ஆலயத்துக்குள்ளே சென்று முருகன் இப்பொழுது கோபமாக இருக்கிறார். அவரை சாந்தப்படுத்துகின்ற பூஜைகள் இப்பொழுது உள்ளே இடம்பெறும். அதற்காக முருகப்பெருமான் சண்முக வாசல் கோபுரம் ஊடாக உள்ளே இப்பொழுது செல்ல போகின்றார். விஸ்வபிரம்மஸ்ரீ வைகுந்தவாசல் குருக்கள் எல்லாம் இப்பொழுது சண்முக வாசல் கோபுரத்துக்கு வந்துவிட்டார். சண்முக வாசலை நோக்கி இப்பொழுது தண்டாயுதபாணியாக மாறிய முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கின்ற காட்சி.
வாசல் கோபுரமூடாக எப்படி உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்கள். ஒரு சில அடியவர்கள் இந்த வாசலினூடாக அந்த முருகப்பெருமானை சாந்தப்படுத்துகின்ற காட்சியை பார்ப்பதற்காக உள்ளே செல்ல முனைவார்கள். இப்பொழுது முருகப்பெருமான் அங்கே சென்று விட்டார். கடுமையான கோபத்திலே அவர் இருக்கின்றார். இப்பொழுது முருகப்பெருமானுக்குரிய அந்த அபிஷேகங்கள் இடம்பெறும் அந்த காட்சியினை பார்க்க போகின்றோம். கோபமான முருகப்பெருமானுக்கு பாருங்கள், அபிஷேகம் இடம்பெறுகின்ற காட்சி. இப்பொழுது முருகப்பெருமானை உள்ளே கொண்டு செல்கின்றார்கள். இனி முருகப்பெருமானுக்கு அபிஷேகமும் ஆலயத்துக்குள்ளே இன்றைய தினம் அன்னதானமும் வந்து இடம்பெறும். உண்மையில் ஆலயத்துக்கு இன்றைய தினம் வருகின்றீர்கள் அப்படி என்று சொன்னால் ஆலயத்துக்குள்ளே முருகனுடைய அமுதை நீங்கள் உண்ணலாம். இப்பொழுது இந்த தங்க மயிலை தனியாக தூக்குகின்றார்கள் பாருங்கள். இதுதான் அந்த உண்மையான தங்க வாகனம், அதாவது தங்க மயில். எட்டு மணி 50 நிமிடத்திற்குள் இந்த மாம்பழ திருவிழா தண்டாயுதபாணி உற்சவம் முடிந்துவிடும். இன்றைய தினம் மாத்திரம், வருடத்தில் இன்றைய தினம் மாத்திரம் ஆலயத்துக்குள்ளே அன்னதானம் வழங்குவார்கள். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆலயத்துக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் இன்று ஆலயத்துக்குள்ளே அன்னதானம் உண்ணலாம். நன்றி மக்களே. தண்டாயுதபாணி உற்சவம் பார்த்திருப்பீர்கள், எப்படியெல்லாம் இடம்பெற்றதை பார்த்திருப்பீர்கள். அதில் ஒரே ஒரு காட்சி மட்டும் நான் எடுக்க தவறிவிட்டேன். முருக பெருமான் அங்கே தேரடியை வந்து கொண்டிருக்கின்ற பொழுது விஸ்வபிரம்மஸ்ரீ வைகுண்டவாசன் குருக்கள் ஒரு மாங்கனியை உயர்த்தி காட்டி அது பிள்ளையாரினுடைய அந்த கையிலே கொழுவுவார். அந்த காட்சி மட்டும் நான் தவறிவிட்டேன். அது கொழுவினதுக்கு பிறகுதான் நான் அதை காட்சிப்படுத்தியிருக்கிறேன். காட்சி எதுவும் கிடைத்திருந்தால் நான் இணைக்கிறேன். மாம்பழ திருவிழா இன்றைய நாள் எப்படி இடம்பெற்றது? பணியாளருக்கு நல்லா இருக்குது. கனகாலத்துக்கு ஒரு 20 வருஷம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. உங்களை கண்டதுக்கும் சந்தோஷம். எங்களோட தங்கச்சி அக்காம அவர்கள் எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாரீங்க? நம்ம 2 வருஷத்துக்கு பிறகு மகன் 14 வருஷத்துக்கு பிறகு. இவர் மகன் 14 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு மாம்பழ திருவிழா பார்க்க வந்திருக்கிறாரு. குடும்பமாக வந்திருக்கிறார். அதான் அவர் மாம்பழ திருவிழா 14 வருஷத்துக்கு பிறகு தானே பார்க்குறாரு. அது சரிதானே? நன்றி மக்களே, நன்றி. அடுத்த காலத்துடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்று உங்கள் அன்பான இது டாட்ஸ்.